வணக்கம். மை செல்ஃப் டாக்டர் கே பூபதி, தேவநாயக்கன்பட்டி, குட்டம் கிராமம், வேடசந்தூர் தாலுக்கா, திண்டுக்கல் மாவட்டம். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 20-25 ஏக்கருக்கு மேலே தோட்டம் இருக்குது. இதில் முதல்ல லேபர் வச்சு தான் பணி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ தென்னங்கன்று வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணோம். எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி அதை வச்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போது நைக்ரா கம்பெனியில் சொட்டு நீர் போட்டு அதில் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி, மோட்டர் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி மிஸ்டர் பரத்தை தான் கான்டாக்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பரத்தை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட மாமா பழனிசாமி. அவர் ஆல்ரெடி போட்டிருக்காரு, ஆட்டோமேட் பண்ணியிருக்காரு. அவர் தோட்டத்தெல்லாம் நான் விசிட் பண்ணிவிட்டு இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நானும் ஒரு டெக்னிக்கலாக அது எப்படி ஆப்ரேட் ஆகுது என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு சூட்டபிளாக இருந்தது. அதனால தான் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணி இல்லை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் முடிச்சுட்டு என்னோட தம்பி பெரியசாமிக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். அவனும் இப்போ பண்ணிட்டு இருக்கான். முதல்ல ஒரு 5 ஏக்கர் பண்ணி தென்னங்கன்னுலாம் நடவு செஞ்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லேபர்ன்ற பிரச்சனையும் இல்லை. ஒரு 2 or 3 days ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணால் போதும், தண்ணியில் கரெக்டாக பாஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத விசிட் பண்ணால் போதும். மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஒரு 10 minutes ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகி எல்லா தண்ணியில் பாஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஒரு 8 வால்வ் செட் பண்ணியிருக்கேன். 8 வால்வுமே 10 minutes கம்ப்ளீட் ஆகி எல்லாம் ஃபினிஷ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப். எனக்கு மெசேஜ் வந்துடும், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் 20 minutes எந்த வால்வு பாயணும், எந்த வால்வு வேணும் அப்படின்றதெல்லாம் பிரின்சிபிள்ஸ் அதில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி மோட்டருக்கு இந்த மாதிரி ஆர்ம் செட்டிங்ஸ், வோல்டேஜ் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ட்ரை ரன் கண்டிஷன்ஸ் அதிலே வந்துடுது. அப்போ மோட்டருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்களோட டெக்னாலஜி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வால்வுலையும் எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை. மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த பிரின்சிபிள்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் இன்னொரு ஃபீல்டுக்கும் இவங்களது அப்ரோச் பண்ணி இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 or 3 days வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு 450 தென்னங்கன்று வச்சிருக்கேன், அங்கே ஒரு 400 வைக்க போகிறேன், ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு 16 acres கல்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு எய்ம் இருக்குது. மற்றபடி இதில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் இல்லை. சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸ் இதில் இது வரல. ஒரு 4 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. இந்த தோட்டத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது, ஒரு போர் ஒன்று இருக்குது. கிணறு ஒரு 5 சர்வீஸ் இருக்குது, போர் 10 HP இருக்குது. கிணத்துல தான் பாஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் ட்ரை சீசனாக போயிடுச்சு, கிணத்து கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்காங்க. போர் ஓட்டி தான் பாய்க்கிற மாதிரி இருக்குது. அப்போ போர் செட் பண்ணி விட்டு அதில் நான் ஆட்டோமேட் பண்ணி விட்டேன். போர் அது வாட்டி கிணத்துல தண்ணி விழுந்துட்டு இருக்கும். நம்ம தேவைங்கிறப்போ கிணத்து மோட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணி நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா போரே வந்து நான் ஆட்டோமேட்டில் செட் பண்ணியிருக்கேன். அதில் 30 பிரித்து வச்சு அதில் பாயிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு செட் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. PRV செட் பண்ணியிருக்கு. PRVயில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏதாவது ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி ரிட்டன் தண்ணி கிணத்துக்கே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பைப் லைன் டேமேஜ் ஆகாத அளவுக்கு PRV செட் பண்ணுறதுனால ஒரு இஷ்யூஸ் வந்து நமக்கு ட்ராப் ஆகுது. நைக்ரா ட்ரிப்பு போட்டதுலேருந்து ஆப்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் ஈவினிங் ஒரு 5 to 12 வந்து நான் ஆன் பண்ணி விட்டு நம்ம யூஸ்வல் நம்ம ஸ்லீப்பிங் ஹவர்ஸில் போயிடலாம். ஆட்டோமேட்டிக் தண்ணி பாஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுது. ப்ரௌசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமில் நான் இங்கே வந்து தான் ஸ்பாட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுற அவசியம் இல்லை. எங்கிருந்து வேணாலும் மொபைல் மூலிமா ஆப் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த வால்வு நம்ம பாய்க்கணுமோ அந்த வால்வு செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிவிஷன்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 4 days 5 days நான் ஃபீல்டுக்கே வந்ததில்லை, வராமே இருந்திருக்கேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்திருக்கேன். அங்கே இருந்துட்டு நான் அந்த தண்ணி பாய்க்கிற பிரச்சனை எனக்கு ஒரு இஷ்யூ இல்லாமல் முடிஞ்சிருது. அதாவது இது நல்லா இருக்கிறதுனால தான் என்னோட பிரதருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நானும் ஒரு 5 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு ஒரு 10 ஏக்கர் பண்ணுற மாதிரி ஐடியாஸில் இருக்கேன். அடுத்து நல்லா இருக்கு. நைக்ரா கம்பெனி வந்து நல்லா இருக்கு. தேங்க்யூ.